I request the Honorable Governor's permission to commence the function. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the Honorable Governor to administer the oath of office and secrecy to the Honorable Chief Minister. திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். நான் சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலை நிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். சி. ஜோசப் விஜய் எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். तर विजय यांनी अखेर मुख्यमंत्री पदाची शपथ घेतलेली आहे आणि यावेळी त्यांची शपथ घेतानाही लोकांचा जल्लोष आपण ऐकू शकत होतो. अखेर त्यांनी शपथ घेतलेली आहे. राज्यपाल राजेंद्र विश्वनाथ आर्लेकर यांनी त्यांना शपथ दिली आहे आणि ही दृश्य जी आपण पाहतोय ती आहेत जवाहरलाल नेहरू स्टेडियमवरची. तर विजय आज मुख्यमंत्री पदाची शपथ त्यांनी घेतली आहे. त्यांच्यासोबत आता जवळपास 9 मंत्री सुद्धा शपथ घेणार आहेत आणि त्यांचाही शपथविधी सोहळा आता सुरू होतोय. அமைச்சர்களுக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். I request the Honorable Governor to administer the oath of office and secrecy to the Honorable Ministers.
विजय यांनी मुख्यमंत्री पदाची शपथ घेतली आहे. त्यानंतर त्यांनी उपस्थितांना अभिवादन सुद्धा केलं आणि त्यानंतर आता त्यांच्या मंत्रिमंडळातील 9 सदस्यांचा शपथग्रहण सोहळा या ठिकाणी होतोय. विजय यांच्या TVK पक्षानं 108 जागा जिंकल्या आणि त्यानंतर VCK आणि IUML सारख्या पक्षांच्या पाठिंब्यामुळे त्यांनी बहुमताचा आकडा गाठलाय. काँग्रेसनं तर आधीच त्यांना तिरू आपलं एन. समर्थन आनंद दिलं होतं. अवर्हळ. त्यानंतर आज मुख्यमंत्री म्हणून विजय तमिळनाडूच्या राजकारणात पुढे आले. तर आता राज्यपाल जे आहेत ते इतर मंत्र्यांना सुद्धा शपथ देत आहे. आज 9 मंत्री जे आहेत ते शपथ घेत आहेत आणि ही दृश्य जी आपण पाहतो तिथे राज्यपाल राजेंद्र विश्वनाथ आर्लेकर आता पहिल्या मंत्र्यांना शपथ என் देत आहेत. ஆனந்த் என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாக பற்றும் கொண்டிருப்பேன். என்றும் இந்திய நாட்டின் பிள்ளதா முழு முதல் ஆட்சியும் உரிமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றுபடியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சாராவும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். என் ஆனந்த் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்வதும் தெரியவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். तर पहिल्या मंत्र्यांचा शपथ ग्रहण सोहळा शपथ त्यांनी आताच घेतलेली आहे. अशा पद्धतीनं 9 मंत्री जे आहेत ते TVK पक्षातले ते आज शपथ घेत आहेत, ज्यामध्ये नाव आहे आवध अर्जुना, KG अरुणराज, P वेंकटरमण, R निर्मल कुमार, राजमोहन, TK प्रभू, S कीर्तना, N आनंद आणि KA संगैट्टयन हे जे 9 मंत्री आहेत ते आज शपथ घेणार आहेत आणि त्यातील पहिल्या मंत्र्यांनी नुकतंच शपथ आता घेतली आहे जी आपण पाहतोय. याआधी मुख्यमंत्री म्हणून विजय यांनी शपथ घेतलेली आहे आणि आजपासून तमिळनाडूच्या राजकारणात विजय पर्व सुरू झालेलं आहे. திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள்